Good morning students. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஹியரிங் காதோட பிரச்சனைகளை வரை பார்த்தோம். இப்போ நம்ம ஆர்கன்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் பார்க்க போகிறோம். ஈக்லிபிரியம் அப்படின்னா சமநிலைப்படுத்தல் அப்படின்னு சொல்லி பேர். அப்படின்னா நம்ம நேராக சமமாக நிற்கிறதுக்கு பேர் ஆர்கன் ஆஃப் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லி பேர். த பேலன்ஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் சென்ஸ் கால்டு ப்ரிப்ரேஷன் அப்படின்னா உணர்தல். இது வந்து உணர்தல் வகையில் வரும். சரி, இதில் வரும் உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிற வகை. பேலன்ஸ் அப்படிங்கிறது உணர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிற சென்சேஷனில் வரும். விச் இஸ் த அபிலிட்டி டு சென்ஸ் த பொசிஷன்ஸ். பொசிஷன் என்ன? நம்ம நிற்கிற இடம். நம்ம நிற்கிற இடத்த சமநிலைப்படுத்துறதுக்கு உருவாகிறதுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம். இட் இஸ் ஓரியன்டேஷன். எந்த திசையை நோக்கி இருக்குது, மூமெண்ட், அசைவுகள். நம்முடைய பாடி வந்து எந்த திசை இருக்குது, எப்படி அசைவுகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறது தான் ஈக்குலிபிரியம். த ஆர்கன் பேலன்ஸ் இஸ் நோன் அஸ் வெஸ்டிபுலர் சிஸ்டம். நம்முடைய பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்துக்கு பேர் வெஸ்டிபுலர் சிஸ்டம். விச் இஸ் லொக்கேட்டட் இன் இன்னர் இயர் நெக்ஸ்ட் டு காக்லியா. காக்லியாவுக்கு பக்கத்தால் இன்னர் இயரில் இது ப்ரெசென்ட் ஆகிருக்கு. The vestibular system is composed of serious fluid filled tubules. இதில் நிறையா ஃபில்லான டியூபுல்ஸ் நிறையா இருக்கும். இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் வெஸ்டிபுலர் சிஸ்டம். These sacs tubules contain endolymph are kept in surrounding perilymph. எண்டோலிம்புங்கிறது உள்ளே இருக்கிற திரவம், பெரிலிம்ப் அப்படிங்கிறது வெளியே இருக்கிற திரவம். இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்தது தான் அந்த லிம்ப். These two fluids, perilymph and endolymph, respond to the mechanical forces during the changes occurring to the body in acceleration, position and acceleration. நம்ம ஓடும்போதும் ஒடியாரும் போதும் நம்முடைய பொசிஷனை சரி பண்ணுறது அந்த பெரிலிம்பும் எண்டோலிம்பும் ரெண்டும் சேர்ந்தது தான். சரிங்களா? பாருங்கள், இதுதான் அந்த ஆர்கன் ஆஃப் ஈக்குலிபிரியம். இதில் என்னென்ன இருக்குன்னா, யுட்ரிக்கல் இருக்குது, காக்லியா இருக்குது, சாக்லியா அப்படின்னு ஒன்று இருக்குது, காக்லியா டக்ட் இருக்குது, ஓவல் விண்டோ இருக்குது, ஆம்புல்லா இருக்குது, வெஸ்டிபுலி இருக்குது. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்தது தான் இது. இதுக்குள்ளே தான் இந்த லிக்யூடு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இதுக்கு பேர் தான் யூட்ரிக்கல், சாக்குலை, சரியா, காக்லியா, சரியா, இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்து இப்படி பண்ணுது. பாருங்க, த யூட்ரிக்கல் அண்ட் சாக்குலை ஆர் தி டூ மெம்பரேன் சாக்ஸ். நம்ம பார்த்தோம்ல, இந்த ரெண்டு சாக்ஸும் ஃபவுண்ட் நியரஸ்ட் தி காக்லியா அண்ட் கண்டெயின் ஈக்குலிபிரியம் ரிசெப்டார் ரீஜன் கால்டு மேக்குலை. இந்த யூட்ரிக்கலும் சாக்கிலும் ரெண்டு தனித்தனியாக ஒரு பை மாதிரி இருக்குது. இது காக்லியாவுக்கு பக்கத்தால் இருக்குது. இது ரெண்டுக்கும் உள்ளார நம்ம ஈக்குலிபிரியத்தை சென்ஸ் பண்ணுறதுக்குரிய ஏரியா இருக்குது. அதுக்கு பேர் மெக்குலே அப்படின்னு சொல்லி பேர். இதுதான் நம்முடைய லீனியர் மூமெண்ட் ஆஃப் ஹெட். நம்முடைய தலையோட மூமெண்ட்டு, ஈக்குலிபிரியம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது அந்த மெக்குலே. The maculae contain hair cells that act as mechanoreceptors. இதுக்கு மேலே ஒரு சில ஹேர் செல்ஸ் இருக்குது. அது மெக்கானோரிசெப்டார்ஸ் அப்படின்னா டச் எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. These hair cells are embedded with gelatinous octolith membrane that contains small calcareous particles called octolith. இது மேலே கால்சியத்திலான ஒரு எலும்பு மாதிரி ஒரு பகுதி காணப்படுது. அந்த பகுதிக்கு பேர் ஆக்டோலித் அப்படின்னு சொல்லி பேர். These membrane added with weight to top of the hair cells and increase interior. இந்த மாதிரி ஹேர் செல்ஸ் இருக்கிறதுனால அதனோட பரப்பளவு இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் கேட்குற தரம், ஈக்குலிபிரியம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு, the canals lie posterior lateral vestibular semicircular canal. There are anterior, posterior, lateral canals oriented at the right angles of each other. ஒவ்வொன்றுலேயும் ஆன்டீரியர்னா முன்னாடி, போஸ்டீரியர்னா பின்னாடி, லேட்டர்னா சைடில், எல்லா இடத்துலையும் கிளை பிரிஞ்சு டியூபாக போயிட்டுருக்கு. அட் ஒன் எண்ட் ஆஃப் தி செமிசர்க்குலர் கனால் இது லோயர் அண்ட் ஹேஸ் ஸ்வாலன் ஏரியாஸ் கால்டு ஆம்புல்லா. இது பாருங்கள், இதுலேருந்து வெளிச்சாகி சின்னதாக ஒரு புடப்பு வெளியில் வரும். அதுக்கு பேர் ஆம்புல்லா அப்படின்னு சொல்லி பேர். ஈச் ஆம்புல்லா ஹேஸ் a sensory or area is crista ampullaris. இதுக்குள்ளார உணர்வுக்கு உண்டான ஒரு இடம் இருக்குது. அதுக்கு பேர் crista ampullaris அப்படின்னு சொல்லி பேர். It is formed the sensory hair cell supported cells.
ஹேர் செல்ஸில் இருக்கிற சப்போர்ட்டிவ் செல்ஸ்னால இது உருவாக்கப்படுகிறது. The function of these canals is to detect the rotational movement of it. இதனோட வேலை என்னென்னா தலை எப்படி அசைஞ்சு போகுது அப்படிங்கிறத செக் பண்ணி சொல்கிறது தான் அதனோட வேலை. நெக்ஸ்ட்டு த சவுண்டோட இன்செட் பண்ணுற யூனிட்டுக்கு பேர் டெசிபல். 0 டெசிபல் அப்படிங்கிறது நம்ம கேட்குறதுக்கு சரியான ஒரு இது. 90 டெசிபலுக்கு மேலே தொடர்ந்து காது கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா காது செயலிழந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நம்ம பேசுகிறது தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு 50 டெசிபல் வேணும். சரிங்களா? பேசுகிறது தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு 50 டெசிபல் வேணும். 90 டெசிபலுக்கு மேலே போச்சுன்னா காதுக்கு பிரச்சனை ஏற்படும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃபேக்டரி ரிசெப்டார்ஸ். ஆல்ஃபேக்டரி ரிசெப்டார்ஸ்னால் மூக்கு. ஓகேங்களா? மூக்கில் இந்த வாசனை வந்து நுகர்றாங்களே அதுக்கு பேர் தான் ஆல்ஃபேக்டரி அப்படின்னு சொல்லி பேர். த ரிசெப்டார்ஸ் ஃபார் டேஸ்ட் அண்ட் ஸ்மெல். டேஸ்ட்டையும் ஸ்மெல்லையும் ரெண்டையும் ஒன்றா கீமோ ரிசெப்டார்ஸ் அல்லது கெமிக்கல் ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஸ்மெல்லுங்கிறது ஆல்ஃபேக்டரி ரிசெப்டார்ஸ், டேஸ்ட் அப்படிங்கிறது கசடேட்டரி ரிசெப்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The smell receptors are excited by the airborne chemical that dissolve in fluids. காற்றுல வரக்கூடிய ஸ்மெல்லை வச்சு நம்ம இதை தண்ணியில் கரைஞ்சி அந்த ஸ்மெல்லை கண்டுபிடிக்கும். The yellow colored patches of the olfactory epithelium from the olfactory organs are located in the roof of the nostril cavity. மூக்கோட ஓரப்பகுதியில் மஞ்சள் கலரில் ஒரு லேயராகவே இது ப்ரெசென்ட் ஆகிடும். The olfactory epithelium is covered with a thin coat mucus layer below the olfactory glands bound to the connective tissue above. மூக்குக்குள்ளார ஒரு கிளான்ஸ் இருக்குது. அது கிளான்ஸ் வந்து மியூக்கஸ் செக்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். It contains 3 types of cells: supporting cells, basal cells and millions of pin-shaped olfactory receptor cells. இது 3 cells இருக்குது. supporting cells, basal cells, olfactory receptor cells. The olfactory gland supporting cells secrete mucus. olfactory gland supporting cells mucus secrete பண்ணும். அது வளவளன்னு போகும். The unmyelinated axon of olfactory receptor cells gathered from the filamentous of olfactory nerve, cranial nerve. மூளையிலிருந்து வரக்கூடிய முதல் நரம்புலேருந்து இதெல்லாம் பிரிஞ்சு வருது. which snaps the cells olfactory bulb. இது நேராக வந்து olfactory bulbோட இணைஞ்சது. The impulse through the olfactory nerves, it is transmitted to the frontal lobe to the brain. Identification of smell and the limbic system for the emotional response to odor. இது நேராக மூளைக்கு கொண்டு போய் கொடுத்துரும். மூளை வந்து அது என்ன சுவாசனையை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் ஆல்ஃபேக்டரி ரிசெப்டார்ஸ்.